இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த நாளிலே வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 147வது சங்கீதம் 3வது வசனம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய காயங்களை கட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தையிலே நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறார். நான் உங்கள் காயங்களை கட்டுவேன், நான் உங்களை குணமாக்குவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யாராகிலும் காயங்களோடு இருக்கும் பொழுது, யாராகிலும் வேதனைகளோடு இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த நபரை ஒரு நாளும் தள்ளுவது கிடையாது. அந்த நபரை ஒரு நாளும் ஆண்டவர் புறக்கணிப்பது கிடையாது. சங்கீதம் 51:17 நாம் வாசிக்கிறோம், தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் நொறுங்குண்ட இருதயத்தோடு அல்லது நறுங்குண்ட சூழ்நிலையோடு காணப்படுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் ஒரு நாளும் கடந்து போகிறவர் அல்ல. ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களை விட்டு விடுகிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிறார்களோ அவர்களுடைய காயங்களை கட்டுவேன் என்று ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக உடைக்கப்பட்ட அல்லது காயங்களோடு ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அல்லது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் நீங்கள் அனுதினமும் கடந்து போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால், உங்கள் காயங்களை நான் கட்டுவேன், உங்கள் இருதயத்தை நான் புறக்கணிப்பது கிடையாது, உங்களுடைய சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை உற்சாகத்தோடு நீங்கள் இருக்கும்படியாய் சொல்லுகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, வசனத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எப்படி காயங்களை கட்டுகிறார் என்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யார், எந்த தேவ பிள்ளை அவனுடைய இருதயம் நொறுங்குண்டு உடைக்கப்பட்டு காயங்களோடு இருக்கிறதோ அவர்கள் அருகாமையில ஆண்டவர் முதலாவது கடந்து வருகிறார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அவர் இப்படிப்பட்ட இருதயங்களை ஒரு நாளும் புறக்கணிக்கிறவர் அல்ல. ஒருவேளை மனிதர்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிற யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் வசனம் சொல்லுகிறது, உங்கள் கிட்டே ஆண்டவர் வருகிறார். முதலாவது, யாரும் வர ஆயத்தமாய் இல்லாத இந்த உங்களுடைய சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே வருகிறார், உங்கள் அருகாமையிலே வருகிறார். உங்கள் அருகாமையிலே வந்து ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து. அப்போ ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே வந்து என்ன செய்கிறார் என்றால், முதலாவது அவர் எண்ணெயை கொண்டு உங்கள் காயங்களை, நீங்கள் எந்த பகுதியில காயப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த காயங்களை அவர் குணமாக்குகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ முதலாவது அவர் என்ன செய்கிறார், உங்கள் பக்கத்தில் வந்து எண்ணெயை பூசி உங்கள் காயங்களை குணமாக்குகிறார். அடுத்ததாக வசனம் சொல்லுகிறது, அவனை என்ன செய்கிறார் என்றால் திராட்சை ரசம் வார்த்து என்று சொல்லுகிறது. எதற்கு இந்த திராட்சை ரசம் அந்த இடத்துல வார்க்கப்பட வேண்டும்? எண்ணெய் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டது என்றால் குணமாக்குதலுக்கு, ஆரோக்கிய சுகத்திற்கு எண்ணெய் அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ திராட்சை ரசம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் காயங்களோடு, யார் ஒருவர் உடைக்கப்பட்டு காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது எண்ணெயை பூசி அந்த காயத்தை முதலாவது சுகமாக்கி விடுகிறார். அந்த காயத்திலிருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுகிறார்.
சுகத்தை கொடுத்து விட்டு இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? திராட்சை ரசத்தை அந்த இடத்துல வார்க்கிறார். ஏன் திராட்சை ரசத்தை வார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் எந்த சூழ்நிலையின் நிமித்தம், எந்த காரியத்தின் நிமித்தம் உங்கள் இருதயம் உடைக்கப்பட்டதோ, மீண்டும் அதே காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது என்ன செய்கிறார்? திராட்சை ரசத்தை அந்த இடத்துல வார்க்கிறதை பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தில் இருப்பீர்கள் என்றால், உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளை காணப்படுவீர்கள் என்றால், காயத்தோடு உங்கள் இருதயம் காணப்படும் என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்கள் அருகிலே வந்து உங்கள் காயங்களை எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் நான் வார்த்து அவைகளை கட்டி சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரண்டும் ஒருமித்து வரும் பொழுது, இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் நம்முடைய வாழ்க்கையில ஒருமித்து வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகிறது என்றால், இரண்டும் ஒன்று சரீர சுகத்தை கொடுக்கிறது, காயங்களிலிருந்து விடுதலை கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. இந்த இரண்டையும் நாம் பெற்றுக்கொள்வதற்காகவே ஆண்டவர் நம் பக்கத்திலே வந்து நம்முடைய காயங்களை கட்டுகிற ஆண்டவராயிருக்கிறார். அதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் சங்கீதம் 147:3 வாசித்த அந்த வசனத்தின் பிரகாரம் அவர் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை உலகம், ஒருவேளை உங்களுடைய குடும்பம், ஒருவேளை நண்பர்கள், ஒருவேளை உறவினர்கள், இவர்கள் யாரும் இதை அறியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலை நிமித்தம், எந்த ஒரு செயலின் நிமித்தம் உடைக்கப்பட்டு காணப்படுகிறதோ உங்களுடைய இருதயம், அதை இந்த நாளிலே ஆண்டவர் குணமாக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அவர்களுக்கு காயங்களை கட்ட ஆயத்தமாய் இருக்கிறார். ஆண்டவரிடத்துல நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள், ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, காயங்களை நான் கட்டுவேன், காயங்களை குணமாக்குவேன் என்று நீங்க சொன்னீங்களே, என்னுடைய காயத்தை நீர் கட்டும் என்று நீங்கள் கேட்கும் போது, உங்கள் அருகாமையிலே வந்து ஆண்டவர் எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் உங்கள் காயங்களை கட்டி பூர்ண சுகத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. ஜெபிக்கலாமா? நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி ஐயா. இந்த நாளிலும் கொடுத்த இந்த ஆலோசனைக்காய், வாக்கு தத்தங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் காயங்களை கட்டுகிற ஆண்டவர். இந்த நாளிலும் தேவ பிள்ளைகள் யாராகிலும் இருதயங்கள் உடைக்கப்பட்டு காயங்களோடு இருப்பார்கள் என்றால், அவர்கள் இருதயத்தை என் ஆண்டவர் நீர் காயங்களை குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எண்ணெயினாலும் திராட்சை ரசத்தினாலும் அவர்களை கட்டி குணமாக்கி பூரண விடுதலை கொடுக்கும்படியாய், சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி நாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.